ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அனைவரும் கண்களை மூடுவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை நமது கண்முன் கொண்டு வருவோம். அவருடைய பிரசன்னம், தூய்மையான இந்த உடல் நமது கண்முன் தெரிகிறது. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்த இறைவன் இதோ இந்த கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி என்னை நோக்கி நீ விரைந்து வா, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் என்று அழைப்பு விடுக்கும் தெய்வம். இதோ இந்த ஆராதனை வேளையிலே நமது வேலைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு பல்வேறு தூரங்களிலிருந்து சிரமப்பட்டு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் என்றால் இந்த தெய்வத்தின் அன்பை சுவைப்பதற்காக, இந்த நற்கருணை ஆண்டவருடைய தோழமையை அனுபவிப்பதற்காக, கோடி அற்புதரை போன்று இந்த இறைவனை நாம் தாங்கிக் கொள்ள நமது கரங்களில் தவழ விட வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்திலே எதற்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்தோமோ அந்த சிந்தனைகளை, அந்த எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, மன்றாட்டுக்களை எல்லாம் இதோ ஆண்டவரிடத்தில் சமர்ப்பியுங்கள். எதற்காக வேண்ட போகிறோம்? என்ன தேவையாக இருக்கிறது? இன்று பல்வேறு சுமைகள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆராதனை நேரத்தில் இந்த கருத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று அந்த கருத்துக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இயேசுவே, எனக்கு இப்படி பிரச்சனைகள் உண்டு, மனப்பிரச்சனைகள், உள பிரச்சனைகள், இன்னும் உடல் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகள் மத்தியிலே பிரச்சனைகள், நான் வாழ்கிற சமுதாயத்திலே பிரச்சனை, வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, வீதிகளிலே பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் இந்த இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஜெபிக்க இருக்கிறோம். தெய்வமே, இதோ இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் எடுக்கிற இந்த பக்தி முயற்சியினால், ஆராதனையினால் அவர்கள் விரும்பி வேண்டி கேட்கிற அனைத்தையும் நீர் கொடுப்பீர் என்று நம்புகிறோம். எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமருங்கள். எசாயாவினுடைய புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் பலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, எசாயாவினுடைய புத்தகத்திலே வாசித்ததை போன்று அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுப்பவர் தான் இவர். கடவுள் எப்பொழுதும் நம் பக்கம் உள்ளார். அவர் நம்மை வலுவாக பார்த்து வருகிறார். அவருடைய கரம் நம்மீது எப்பொழுதுமே இருக்கிறது. நாம் அவரை விட்டு விலகி சென்றால் கூட
இந்த தெய்வம் நம்மோடு இருந்து நம்மை பார்க்கிறார். அவருடைய கண் கருவிழியானது நம் மீது எப்பொழுதுமே 24 மணி நேரமும் நம்மையே உற்று நோக்குவதாக இருக்கிறது என்று சொல்லி எசாயாவின் புத்தகத்திலே படிக்கிறோம். கடல் அலைகள் எழும்பினாலும், வாழ்க்கையின் சுனாமி நம்மை தாக்கினாலும், கடவுளின் வல்லமை நம்மை நிச்சயம் காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதோ இங்கே இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர் வல்லமை வாய்ந்தவர், ஆற்றல் வாய்ந்தவர். சிறப்பாக இந்த நற்கருணையிலே இவருடைய பிரசனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம் எல்லோருக்குமே தெரிந்தால் கூட இந்த நற்கருணை நம்பிக்கை ஒரு சில நேரங்களிலே தோய்வடைந்து விடுகிறது. கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு நம் அனைவருக்குமே தெரியும். கோவாறு கழுதை என்று நமக்கு தெரியும். இவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய புதுமை. நம்பிக்கை அற்றவன், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவன் அந்தோனியாரிடத்திலே போய் சொல்லுகிறான், நீங்கள் நற்கருணையில் வெள்ளையாக வச்சிருக்கிறீங்களே, அதில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எல்லாருமே நம்புகிறாங்க, ஒரு சிலரெல்லாம். ஆனால் நான் நம்புகிறேன். எப்போ நம்புகிறேன்னா, நான் வளர்க்குற இந்த கழுதையை இந்த நற்கருணையை பார்த்து அது வணங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே உன்னுடைய கடவுள் வலிமை வாய்ந்த கடவுள், உண்மையான கடவுள் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால். இந்த சவாலை கோடி அற்புதர் ஏற்றுக்கொள்ளுகிறார். 3 நாட்களாக இந்த நம்பிக்கை அற்றவன், கடவுள் பக்தி இல்லாதவன், அந்த கழுதையை எந்த உணவும் கொடுக்காமல் ஒரு இருட்டு அறையிலே அடைத்து வைத்திருக்கிறான். 3வது நாள் வருகிறது. இந்த போட்டிக்கு தயாராகிறார்கள். கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் நற்கருணை எடுத்து வைத்து அவர் அப்படியே வெளியே கொண்டு வருகிறார். அந்த கடவுள் பக்தி இல்லாதவன் அந்த கழுதையை வெளியே அவிச்சு விடுகிறான். ஒரு பக்கத்திலே நல்லா பசுமையான புல்கள் இருக்கிறது, நிறைய குவிச்சு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா 3 நாள் சாப்பிடல. ஒரு நாள் சாப்பிட்றனாலே ஆடு மாடுகளுக்கு எங்கடா சாப்பாடு கிடைக்குன்னு ஓடி போய் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை. 3 நாள் உண்ணாமல் இருந்தும் அந்த நம்பிக்கையற்றவன் கழுதையை அவிழ்த்து விட்ட உடனே வேகமாக ஓடினது. அந்த வெள்ளை பச்சையாக இருக்கிற புல்லை பார்த்து ஓடினது. ஆனால் திரும்பி பார்த்த உடனே அங்கே வல்லமை உள்ள தேவன் வருவதை பார்த்து அந்த கழுதையான அப்படியே முழந்தால் படியிட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த கடவுள் பக்தி இல்லாதவன் பார்க்கிறான், வியந்து போகிறான். எப்படி இது சாத்தியம்? அதில் எப்படி இருக்குது? ஒன்றுமே இல்லை, வெள்ளையாக தானே இருக்குது. எப்படி கழுதைக்கு இதில் கடவுளுடைய பிரசனம் இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நிமிடமே அவன் மனம் மாறுகிறான். அப்படி இந்த நற்கருணை ஆண்டவர் வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார் என்று கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் நம்பிக்கையற்ற ஒரு சகோதரனுக்கு நம்பிக்கையை வளர்த்து விட்டவர். பிரியமானவர்களே, இதோ இங்கே இருக்கிற இந்த நற்கருணை இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக இருக்கிறார், வல்லமையோடு இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. இதைத்தான் நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம். மார்க்கு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அவர் விழித்தெழுந்து கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இயற்கை கூட கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கைக்குள் அடக்கி வைத்திருக்கிறார். இவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதற்கு இது பெரிய சான்றாக இருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, இயற்கை கூட இவருக்கு கட்டுப்படுகிறது, இவருடைய கரத்திலே தவழுகிறது என்பதை நாம் உணர்கிறோம். லூகாஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். பல ஆண்டுகளாக பார்வை இல்லாமல், யாருமே பார்க்க முடியாமல் அப்படியே அந்த வீதி ஓரத்திலே காத்து கொண்டிருக்கிறான். இந்த நாசரேத்து இயேசு வலிமை வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர், அவர் எல்லாம் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தவன் அந்த வழியே வந்த உடனே அவர் கேட்குறாரு, உன்னுடைய நம்பிக்கை, நீ இவ்வளவு நாளாக என்னை நம்பி இருந்தல்ல, நான் வந்தால் பார்வை கொடுப்பேன்னு நம்பினேன் இல்லை, அந்த நம்பிக்கை உனக்கு பார்வையை கொடுக்கும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களை, யோவான் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 43-44 பகுதியிலே படிக்கிறோம். லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். பாருங்க,
இறப்பு என்பது மனித வாழ்க்கையில் யூத கலாச்சாரத்தில் இறுதியாக இருந்தது. இறப்புக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் கூட அந்த இறப்பை கூட முறியடிக்கிற என்னுடைய வல்லமையால் இந்த இறப்புக்கு கூட நான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று சொல்லி மரித்த லாசருக்கு உயிரை கொடுத்து வெளியே கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவர் இந்த நற்கருணை ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, இதோ இன்று சிறப்பாக செவ்வாய்க்கிழமை வேளையில் பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறோம் இல்லையா? பல்வேறு கருத்துக்கள் விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். கடவுள் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா என்று பல்வேறு சுமைகளோடு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நான் வல்லமை உள்ள கடவுள், உனக்காகவே இருக்கிறேன். உன்னை என்னுடைய கரங்களிலே தவழ்வதற்காக, என்னுடைய கரங்களை சுமப்பதற்காக நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர், கவலை, துன்பம், கடன் பிரச்சனைகள், வேலையில்லாத சூழ்நிலை, வறுமை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு, என்னுடைய கரத்திலே கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த ஆண்டவர் உற்று நோக்குகிறார். உங்களுடைய துன்பங்களை, கண்ணீரை உற்று நோக்குகிறார், ஆறுதல் கொடுக்கிறார். கோடி அற்புதர் எப்படி நிரூபித்தாரோ அதை போன்று இவர் உண்மையாகவே வலிமை வாய்ந்தவர். உங்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்திலே சக்திகளையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர். இதோ முழந்தால் படிய முடிந்தால் முழந்தால் படியிடுங்கள், நிற்க முடிந்தால் நில்லுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஜெபிக்க இருக்கிறோம். கூச்சப்பட வேண்டாம், பக்கத்தில் பார்ப்பாங்க வேண்டாம். நான் ஏன் இயேசுவை பார்க்குறேன், இயேசுக்கிட்ட என்னுடைய துன்பங்களை சொல்கிறேன். அவரை தேடி வந்த நான், அவர் என்னை தேடி வர நான் என்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காம ஒருமுகப்படுத்துங்க. பார்வையற்றவன் அப்படியே காத்துட்டு இருக்கிறான், எப்போ அந்த இயேசு இப்படி இந்த பக்கம் வருவார், வந்த உடனே அவர் நான் இருக்க பிடிச்சிக்கிட்டு கேட்பேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், அப்படியே ஆண்டவர் மட்டும் நான் பார்க்குறேன், ஆண்டவர் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்படியே உருக்கமாக அப்படியே பாருங்கள், இந்த நற்கருணை ஆண்டவரையே பாருங்கள், எவ்வளவு வலிமை வாய்ந்தவர். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். ஜெபித்துக் கொண்டே பக்தியோடு உம்மைத்தான் நம்பியிருக்கிறீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருப்பீரோ, சொல்லுங்க. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மீண்டுமாக பாடுவோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, கைகளை நீட்டி. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமாப்பா, உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும். நான் இன்று காத்து இருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
நீங்க தான் ஏதாவது செய்யணும். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். பாருங்க சேர்ந்து. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஆமாப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சேர்ந்து பாடுவோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அனைவரும் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இரண்டு கைகளை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா இதோ வாழ்க்கையில் அற்புத பதுவை அந்தோனியருடைய திருத்தலத்திலே கைகளை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார். அவர்கள் தேவைகள் மன்றாட்டுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இவர்களை உற்று நோக்கும் தெய்வமே, இவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உம்மை நாடி வந்தார்கள், ஒரு பொழுது இவர்கள் கைவிடாதேயும் ஆண்டவரே. அப்பா, நீ பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்தீரே, மரித்தவரை உயிர்க்க செய்தீரே, கடல் மீது நடந்தீரே. இப்படி வல்லமை படைத்த உம்மொழி நாங்கள் உற்று நோக்கி இருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் அற்புதங்கள் செய்வீர் என்று வாஞ்சையோடு இருக்கிறோம். அப்பா, இதோ கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? நான் தற்கொலை பண்ணிவிட வேண்டுமா என்றெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிற, யோசித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. அற்புதம் செய்ய ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. உம்மையே ஏங்குகிறார்கள். உம்மிடமின்றி யார் அவர்கள் செல்வார்கள்? யார் என்று அவர்கள் போவார்கள்? நீர் அவர்களுக்கு உதவாவிட்டால் அவர்கள் யார் உதவுவார்? நீர் அவர்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார் அவர்களை மன்னிப்பார்? ஆம் தெய்வமே, இவர்களுக்காக பரிந்து பேசும் இயேசுவே. இவர்கள் மீது இறங்கும். கோடி அற்புதரே, பதுவை அந்தோனியாரே, இதோ நற்கருணை சாட்சியாக திகழ்பவரே, இந்த நற்கருணை மூலமாக இவர்களுக்கு ஆற்றலை கொடும், வலிமை கொடும் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தரணும். எல்லாம் பெற்று பூரண சுகத்துடன் வாழ கிருபை செய்வீராக, குணப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீதான் எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி. அப்படியே முழுந்தால் படியிட்டு மாண்பு என் கீதம் பாடுவோம். தாழ்ந்து
மகிழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. வானின்றவருக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் நீருவே. மன்றாடுவமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவைக்கு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.